ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மந்தோட போயா பாஸ் மிஷினை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீக்கோட மிஷின் என்னென்னா 5 தடவை ஏர் ட்ராப்பை லூட் அடிக்கணும். அதில் 3 தடவை லோட் ஆகும். அந்த ஏர் ட்ராப்பை தான் நீங்கள் லூட் அடிக்கணும். சிங்கிள் ஏர் ட்ராப்பை நீங்கள் லூட் அடிச்சிங்கன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகாது. அடுத்த மிஷின் பிஆர் ரேங்க்டு இல்லைன்னா பிஆர் 300 நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த மிஷின் 30 ஸ்பின் பண்ணணும். அதில் லக்கி ராயல் இல்லைனா டைமண்ட் ராயல் எந்த ஸ்பின் வேணாலும் நீங்கள் 30 ஸ்பின்னு சுற்றுங்க. அதில் இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த மிஷின் சிஎஸ் மோடு 20 டைம் கம்ப்ளீட் பண்ணணும். சும்மா விளாண்டிங்கனாவே போதும், கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் டீம்மேட்டோட 10 மேட்ச் ப்ளே பண்ணணும். பிஆர் மேட்ச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ் மோடு 5000 டேமேஜ் நீங்கள் எனி கன்னில் வேணாலும் பண்ணிக்கலாம். 5000 டேமேஜ் பண்ணால் போதும். செகண்ட் வீக்கோட மிஷின் என்னென்னா அடுத்து அதே 5 ஏர் ட்ராப்பை டிஃபென்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தது சிஎஸ் ரேங்க் 10 மேட்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் ப்ளே 30 எனி மேட்ச் பிஆர் இல்லைனா சிஎஸ் எது வேணாலும் நீங்கள் ஒரு 30 மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாவே இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து பிஆரில் மட்டும்தான் 8 மெடிக்கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். வீட்டு மேலே கூட ஏறி அங்கனையே தாண்டி கூட அந்த 8 மெடிக்கேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஆர் மோட்டில் 300 செகண்டு தான். 300 செகண்ட் 10 டைம் நீங்கள் சர்வே பண்ணி ஆனீங்கனாவே போதும், இந்த மிஷின் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து டீம் டாஸ்க்கு. கிளாசிக் ஸ்குவாடில் 120 மெடிக்கெட் யூஸ் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 10 பேட்ச் நீங்கள் விளாண்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா கூட ஜோனில் கூட நீங்கள் கூட லைட்டாக ஹெல்த்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் மெடிக்கெட் யூஸ் பண்ணி கூட அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே தான் ஏர்செல் இந்த ஓப்பன் ட்ராப்பை நீங்கள் 3 தடவை ஓப்பன் பண்ணணும். அது ரேங்க் மேட்ச்சில் மட்டும்தான். அதனால தான் அவங்களே மார்க் பண்ணியே காமிச்சிருக்காங்க. அடுத்து 7 டேஸ் லாகிங். அது உங்களுக்கே தெரியும். 7 நாள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனாவே போதும், இந்த மேட்ச் இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து பிஆர் மோடில் 10 பேரை நீங்கள் எலிமினேட் பண்ணணும். அடுத்த மிஷின் டீம் டாஸ்க்கு தான் சிஎஸ் கிளாசிக்கு ரேங்க்கு மோடில் 30 பிளேயர்ஸ் எலிமினேட் பண்ணணும். அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம். உங்கள் டீம்மேட்டே பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த மிஷின் தான் சிங்கிள் மேட்ச்சில் சிஎஸ் மோடு நீங்கள் போகிறீங்கள, அதில் ஒரே மேட்ச்சில் நீங்கள் 1000 டேமேஜ் எடுத்துடணும். எனி கன்னில் வேணாலும் எடுக்கலாம். அதுக்கடுத்த மிஷின் டீம் டாஸ்க்கு தான். அதில் சிஎஸ் ஸ்குவாடு 30 பிளேயரை ஹெட்ஷாட்டில் எலிமினேட் பண்ணணும். மேட்ச்சுக்கு ஒரு 2 கில்லுன்னு எடுத்தீங்கன்னாவே போதும். அப்புறம் உங்கள் டீம் மட்டும் எப்படி இருந்தாலும் ஹெட்ஷாட் பிளேயராக தான் இருப்பாங்க, சொல்லவே தேவையில்ல. அடுத்து 4th வீக்கோட மிஷின் என்னென்னா 3 ஏர் ட்ராப்பை டிஃபென்ஸ் பண்ணணும். அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரியே டிஃபென்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது மிஷின் என்னென்னா சிஎஸ் ரேங்க்கில் 10 பிளேயரை எலிமினேட் பண்ணணும். அது ரேங்க் மேட்ச்சில் மட்டும்தான். அடுத்து பிஆர் மோடில் 8 ஃபினிஷிங் பண்ணணும். அது நீங்கள் போயா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 8 மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணினாவே அந்த மிஷின் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பிஆர் ரேங்கில் 10,000 மீட்ரு நீங்கள் கார் எடுத்து சுற்றினீங்கனாவோட கணக்கு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்பர் லைனை இங்கிட்டு போயிட்டு வந்தாலும் கணக்கு வருது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கிளாசிக் ஸ்குவாடில் 10 குளோவால் நீங்கள் போடணும். அது இந்த ஒரு கேரட் ஸ்கில் லூட் பாக்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஒரு இதை லூட் வச்சுட்டு பண்ணிங்கனாவே போதும். அதில் 5 குளோவால் ஒரே டைமில் எடுக்க முடியும் ஒரு ரவுண்டில். அது 2 ரவுண்டில் 10 குளோவால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த டீம் டாஸ்க்கு தான் கிளாசிக் ஸ்குவாடில் எலிமினேட் 50 பிளேயர்ஸ் பண்ணணும். ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 10 கில்னு எடுத்தாவே டீம் எடுத்தாவே ஒரு 5 மேட்ச்சில் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டெய்லி மிஷின்ஸ் பிஆர் ரேங்க்கில் 1 பிளேயர் எலிமினேட் பண்ணணும். சிஎஸ்சில் ஒரு பிளேயர் எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிஎஸ் ரேங்க்கு இல்லைனா பிஆர் அது 10 நிமிஷம் ப்ளே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம், அதுக்கப்புறம் 30 நிமிஷம்,
அப்புறம் லாகிங்க்கு வந்து ஒரு இது கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்ன டவுட்னா, ஒவ்வொரு மிஷின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து ஃப்ரீ ஃபயர்காரங்களே நம்மளை வந்து பாவம் புண்ணியப்பட்டு இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 2 தடவை வந்து நீங்கள் வந்து இதை மிஷின்ஸ் வந்து மாற்றிக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து காயின் கேட்குறாங்க இந்த மிஷின்ஸ் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இதுதான் ஈவோ கன்னை மட்டும் இன்னும் ஒரு ஈவோ கன்ஸ் மட்டும் இந்த ஈவோன்ஸ் கன் மட்டும் இன்னும் ஒரு 11 ஸ்பின்னு, இன்னும் ஒரு 30 ஆஃபர் வந்தால் இந்த ஸ்பின்னை சுற்றி உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரிபிள் எஃப் கேமர் சேனல்.